மகா பொட்டலம் நாங்க பெரிய பொட்டலம். சரண்டர், டோட்டல் சரண்டர். நான் ஒண்ணுதான் சொல்லுவேன், இப்படி ஆகிட்டாங்க, நம்மள தகரட பாட்டியும் ஆகிட்டாங்க அந்த பசங்க. What is the purpose of taking Harshit Rana, not giving him even one game? And என்ன புரியலன்னா இந்த டீம் காம்பினேஷன் புரிய கேவலா ரோல்ஸ் ராய்ஸ் டிராப் பண்ணிட்டாங்கடா இந்த டீம்ல இருந்து. ஐயோ பாவம், யார் பத்து பிள்ளைங்களோ பைத்தியமா அழியுதுங்க. Hi guys, welcome to Cheeky Chika. Guys, before we start, a shout out to Campa Cricket. புதிய இந்தியாவின் நயா கூல் ட்ரிங்க் Campa is back Chika. கேம்பானா கேம்பா தான், brought to you by Reliance Consumer Products. என்ஜாய் பண்ணுங்க. முக்கு மேல ராஜா. ஆஹா. ஏய் ஏய் கோயிந்தா. ஏய் என்ஜாய் பண்ணுங்க நீங்க சொல்லினே இருக்கீங்க. என்ன என்ஜாய் பண்றதுக்கு இருக்கு? ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு சீக்காவை புடிச்சு தாக்க போறோம் எல்லாம். சீக்கா அதாவது சீரீஸ் முன்னாடி புடிச்சு பொசிக்கிடுவோம், நசுக்கிடுவோம். இன்ஃபேக்ட் லெட்ஸ் பி ஆனஸ்ட், we all thought, நானும் நினைச்சேன் இந்தியா டெஃபினட்டா வின் பண்ணுவாங்கன்னு. ஆனா இது மாதிரி 1997க்கு அப்புறம் 27 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு இந்தியாவோட ஒரு பைலேட்டரல் சீரீஸ் இந்த மாதிரி ஒரு ஒயிட் வாஷ்னே சொல்லி ஆரம்பிச்சிக்கா. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆக்சுவலி ஒரு லாஸா தான் இருக்கணும். வின்னிங் அ பைலேட்டரல் சீரீஸ் ஆஃப்டர் 27 இயர்ஸ். நீங்க இப்பதான் அந்த சீரீஸ் முன்னாடி ஆரம்பிச்சீங்க. இந்த என்னடா ஆச்சா நீ அந்த ஸ்ரீலங்கன் ஓல்டன் டேஸ்க்குன்னு திருப்பி எடுத்துட்டு வராரு சனா ஜெயசூர்யா. அண்ட் ஃபர்ஸ்ட் சைன்ஸ் இட் இஸ் எம்பாரசிங் சீக்கா, ஹியூமிலியேட்டிங் லாஸ் ஃபார் இந்தியா. ஷுட் வி செட் த ரீசெட் பட்டன்? அந்த ரீசெட் பட்டன் அமுத்தி நம்ம டிஃபரெண்ட் இதுல போணுமா? அந்த கேள்விகள்லாம் இன்னைக்கு கேட்க போறோம். ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கீங்க? மகா பொட்டலம் நாங்க பெரிய பொட்டலம். சரண்டர், டோட்டல் சரண்டர். நான் ஒண்ணுதான் சொல்லுவேன், இப்படி ஆகிட்டாங்க, நம்மள தகரட பாட்டியும் ஆகிட்டாங்க அந்த பசங்க. பொட்டலம் கூட இல்ல, தகரட பாட்டியும் ஆகிட்டாங்கடா ஸ்ரீலங்கன்ஸ். நானும் இந்த 10 நிமிஷம்க்கா ஒண்ணு அடிக்க மாட்டேறா. மேட்சுக்கு மேட்ச் சீக்கா பாருங்க சீக்கா, உங்களுக்கு அடிக்கிற சீக்கா, திஸ் இஸ் மை யூ சீக்கா அப்படின்றான். அவிஷ்காரனா ஒரு இப்படி 6 அடி சீக்கா, நீ அடிபத்துறாவுக்கு உடம்ப நான் அடிக்கிறேன் பாடுறா அப்படின்றான். இந்த இன்னொரு 6 அடிக்கிறேன்டான்றான். போட்டு நம்மள போட்டு பொசுக்கி நசுக்கிட்டாங்க ஸ்ரீலங்கன்ஸ். ஆக்சுவலா பார்த்தா உண்மையை சொன்னா மட்டமான டிஃபீட் இந்தியன்ஸ். இந்த மாதிரி ஸ்ரீலங்கன் டீம் தட் நாட் த ஃபுல் சைட் ஃபுல் ஸ்ட்ரெச் போலிங் டீம். நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பூம்ரா இல்ல, ஹர்திக் பாண்டியா இல்ல அப்படின்னு. எஸ், பூம்ரா இல்ல, ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா. அவன் சொல்லுவான் எங்களுக்கு எல்லாமே இல்ல, ஹசரங்கா இல்லையா, பத்தீரனா இல்லையா, எங்களுக்கு இவன் இல்லையா, அவன் இல்லையா, அவன் சொல்லிப்பான். ஃபேண்டாஸ்டிக், ஹேட்ஸ் ஆஃப் டு ஸ்ரீலங்கன்ஸ். அண்ட் ஹவிஷ்கா பெர்னாண்டோ சமாடி அடிச்சான் போடுறது 10 நிமிஷம்க்கா அப்படின்னு டபக்குன்னு போர் போடுது. சிராஜ் போடுறதோ ஒன்றரை பேசு, ஆடுறதோ பெரிய ஒன்றரை போலிங் போட்டு தை 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 தைன்னு குதிக்கிறான்டா அவன். ஆஹா ஓஹோ ஏதோ பெரிய ஹீரோ மாதிரி குதிக்கிறான். போட்டு ஒரு மொத்திக்கிறாங்க பாரு அந்த சிராஜ. அடி அந்த அவிஷ்கா இந்தாடா எடுத்துக்கோன்றான், இந்த நிசாங்கா இந்தாடா எடுத்துக்கோன்றான். ரொம்ப ஓவரா குதிக்கிறான் அந்த சிராஜ் எல்லாம். போரும் என்ன புரியலன்னா இந்த டீம் காம்பினேஷன் புரிய கேவலா ரோல்ஸ் ராய்ஸ் டிராப் பண்ணிட்டாங்கடா இந்த டீம்ல இருந்து. ஐயோ பாவம், யார் பத்து பிள்ளைங்களோ பைத்தியமா அழியுதுங்க. லாட் ஆஃப் டெசிஷன்ஸ் சீக்கா, அதை பத்தி டெஃபினட்டா பேசுவோம். ரியான் பராக் மேக்கிங் இஸ் டெபோ, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வித் பால், போலிங் சூப்பரா போட்டாரு, 3 விக்கெட் திருப்பி எடுத்து கொடுத்தாரு. என்னதான் நீங்க கை இப்படி காமிச்சாலும் அவர் தான் ஸ்டாண்ட் அவுட்டா இருந்தாரு போலிங்ல. அட்லீஸ்ட் ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி ஒரு பிளேயர் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதுதான் எனக்கு பிடிக்க மாட்டேது. ஒரு யங்ஸ்டர் டெபியூட்டன்ட் நல்லா பண்ணிருக்கான் ஃபர்ஸ்ட் மேட்ச், அட்லீஸ்ட் அதையாவது அப்ரிஷியேட் பண்ணுங்களேன் சீக்கா. ரியான் பராக் என்னடா இவ்வளவு லவ்? youngster is making his first match and you are already jumping to judge him. இப்படியே ஒரு லுக் ஓடுறீங்க. ஜட்ஜிங் செமையா போலிங் போடுறான். இந்த போலிங் வச்சு நான் இந்தியாவுக்கு ஆடுவேன்னா நான் வந்து சாரி ராங் நம்பர் அப்படின்னுவேன். எஸ், நல்லா போலிங் போட்டான், சூப்பரா போலிங் போட்டான். டெட்லியா போலிங் போட்டான்னா சொன்னா எஸ், அவன் கட்சியில பார்த்தா அவன் தான் டெட்லியா போட்டார். சத்தியமா அவர் தான் டெட்லியா போட்டார் சீக்கா. அவர் தான் நம்மள திருப்பி கேம்ல எடுத்துட்டு வந்தார். இந்த 240 ஆல் அவுட் காரணமே அவர் தான். அவர் அந்த விக்கெட் எடுக்கலனா ரொம்பவே கஷ்டம். அந்த பிரேக் த்ரூ எடுக்க முடியல. அவிஷ்கா பெர்னாண்டோ விக்கெட் 96ல எப்படி ஆடினான் தெரியுமா? அவன் வேற லெவல்ல பேட்டிங் ஆடினான். he only got them back. அதுக்கப்புறம் சரிதா அஸ்லங்கா நல்லா ஆடின்னு இருக்கும்போது சீக்கா, if you don't like a player வந்து நீங்க எப்படி வேணாலும் நீங்க மாத்தலாம். எல்லாமே பெர்செப்ஷன் தான். I don't like player கிடையாது. நீ ஏதோ அவன மேல தலை மேல தூக்கி வச்சு ஆஹா ஓ 100% சீக்கா, he's got fighting attributes. ஒரு நல்ல கிரிக்கெட்டர் ஆறதுக்கு எல்லா அட்ரிபியூட்ஸும் வச்சிருக்காரு. விட மாட்டாரு பாருங்க. ஒரு பார்ட் டைம் bowler 2 monthsல இம்ப்ரூவ் பண்ணி ஐபிஎல் எல்லாம் போடவே இல்ல.
ஐபிஎல்ல போலிங் போடல, பட் இஸ் கமிங் அண்ட் ஃபைட்டிங் தேர். அங்க ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல காமிக்கிறாரு என்னால போலிங் போட முடியும், T20 கிரிக்கெட்ல ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். இங்க வந்து நல்லா போலிங் போட்டுன்னு இருக்காரு. சி பேட்டிங்கும் நீங்க பாருங்க, அவர் ஆடின நம்பர் 7 பொசிஷனுக்கு நல்லா தான் ஆடி இருந்தாரு, வெல் லெஃப்ட் டு போல்ட் ஆயிட்டாரு, அது ஓகே. பட் த மேஜர் ப்ராப்ளம் ஃபார் இந்தியா இஸ் ஆர் போலிங். நீங்க ஹர்ஷித் ராணா எடுத்துட்டு போனீங்க, கலீல் அஹ்மத் எடுத்துட்டு போனீங்க. ஹர்ஷித் ராணாக்கு ஒரு மேட்சாவது சான்ஸ் கொடுத்துருக்கலாமே, எதுக்கு சிராஜ் இந்த மேட்ச் ஆடணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரே ஃபாஸ்ட் பவுலர் தான் ஆடுறீங்க, சிவம் டூபே நீங்க ரெண்டாவது மீடியம் பேசரா ஆடுறீங்க, அதுவே வந்து ஒரு பெரிய தப்பு. பட் ஹி போல்ட் வெல், அட்லீஸ்ட் நியூ பால்ல அவர் தான் நல்லா போட்டார். சிராஜ் அடி வாங்கிட்டு இருக்கும்போது அவர் கொஞ்சம் டீசென்டா போட்டாரு. சோ எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கேள்வி சிக்கா, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டேக்கிங் ஹர்ஷித் ராணா, நாட் கிவிங் ஹிம் ஈவன் ஒன் கேம்? ஏன் இப்போ தெரியவே இல்லையே, ஏதோ சிராஜ் இவங்க ஏதோ வந்து ஆஹா ஒரு பூமரா கட்டி இவன மாதிரி ஒரு போலர் இல்லாம தான் பேசுறேன் நம்ம ஊர்ல. சிராஜ் ஒரு ஒன்றரை போலரு, நான் சொல்லினே இருக்கேன், சான்ஸே கிடையாது. அவனை வச்சு தலை தூக்கி வச்சு ஆஹா சிராஜ், முகமது சிராஜ், ஆஹோ ஓஹோ, ஏதோ ஒரு ஆதி காலத்தை எடுத்தானாயா. ஓகே, ஸ்ரீலங்கா விக்கெட் எடுத்தான், ஒரு 51 ரன் அடிக்கிட்டான் போன செப்டம்பர்ல. அதுவே நீ இப்படி தூக்கி வச்சிருந்தா வேஸ்ட். நீ கரெக்டா சொன்ன ஹர்ஷித் ராணா ஒரு யங்ஸ்டர், நீ ட்ரையலர் எரன்ற, எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்க, ட்ரையலர் எரர் இல்ல, நீ ஹர்ஷித் ராணா சான்ஸ் கொடு, எடுத்துன்னு போயிருக்கல இல்ல, ஒரு மேட்சா கூட பிரமாதமா பண்ணிருக்கான் அந்த பையன். டொமஸ்டிக் கிரிக்கெட் நல்லா பண்ணிருக்கான் ஹர்ஷித் ராணான்றவன். ஹிஸ் காட் குட் பேஸ், ஹிஸ் காட் குட் ஆட்டிடியூட். அவனுக்கு கூட அவன் வந்து ட்ரிக்கி சிச்சுவேஷன்ல போலிங் போட்டு வின் பண்ணி கொடுத்துருக்கான், அவனுக்கு கூட பாத்துறீங்களா? The other question, Chika, Shivam Dube in the middle order has not clicked. Shreyas Iyer form is very poor. ஏன்னா அவர் ஆடினது நீங்க பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் எனக்கு என்னன்னா இல்ல சிக்கா, நிறைய நம்ம சொல்லலாம், டாஸ் வின் உதப்பட்டோம் 3 மேட்சும், செகண்ட் இன்னிங்ஸ் இன்னும் கஷ்டமா இருந்தது பேட்டிங் ஆடுறதுக்கு. பட் எல்லா மேட்சும் எக்ஸப்ட் ஃபார் திஸ் மேட்ச், ஆக்சுவலி இந்தியா தான் இந்த மேட்ச் வந்து ஒரு கம்பேக் பண்ணாங்க போலிங்ல. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் நம்ம வந்து we had them on the mat, 130 for 5ல இருந்தாங்க, நம்ம ஃபினிஷ் பண்ண முடியல. இந்த மேட்ச் we were outplayed in every department chica, batting அந்த டாப் 3 கிழிச்சு கொடுத்துறாங்கடா. அந்த பாத்தும் நிசாங் காண்றவன் எனக்கு அடிக்கிற மாதிரி எல்லா மேட்சும் நான் ஏதோ போட்டலாம்னா அவன் வந்து எனக்கு ஸ்ட்ரைட் 6 அடிக்க முடியனாலும் பேக் ஃபுட்ல கவர் டிரைவ் அடிக்கிறான். still their middle order is a problem only. அவங்களோட மிடில் ஆர்டர் இன்னும் ப்ராப்ளம் தான் பாருங்க. அவங்க மிடில் ஆர்டர் இன்னும் அந்த அவிஷ்கா ஃபெர்னாண்டோ அவன் செமையா ஆடினான், போல குசால் மெண்டிஸ் நல்லா ஆடினான். கடைசில மிடில் ஆர்டர் பார்த்தா 10-0-8-8 பின் கோட் மாதிரி தான் ஆடி இருக்காங்க. அது கமிந்து மெண்டிஸ் கடைசில வந்து அடிச்சான். ஸ்டில் தேர் மிடில் ஆர்டர் இஸ் a problem, but the point is நம்ம bowlers-ஆல அது பிரேக் த்ரூ பண்ண முடியல. ஏன்? Virat has that question. They played intelligently. They knew that 225 to 240 was a winning total. They played to the target and they played it. They played it well. The first 3 நல்லா ஆடினாங்க. அவன் அல்லி வாரி வள்ளலா போயிட்டான். இவன் யாரு? வாரி வள்ளல் சிராஜ், விவி சிராஜ், விவிஎஸ் தான் அவரு, வாரி வள்ளல் சிராஜ். அவன் வந்து ஆர்சிபி காரர் வாரி வள்ளலா இருக்கான், இந்தியாவுக்கு ஆடினாலும் வாரி வள்ளலா இருக்கான் அவன். இல்ல அதெல்லாம் ஓகே சிக்கா, ஐ ஓகே வித் தட், ஆல் த டாக்கிங் அண்ட் த கான்ஸ்டன்ட் ஃபைட்டிங் அண்ட் த பிக்கரிங். I don't like it. I don't like his attitude. He thinks is what அவன் ஏதோ போட வே டஷி அது இது ஏதோ அக்ரெசிவ் ஆட். What is this? Come on யா. யோ இப்பதான் வின் பண்ணி கொடுத்துருக்கான் வேர்ல்ட் கப் பண்ணுங்க, மேன் ஆஃப் தி டோர்னமெண்ட். யாரு? ஜஸ்பிரீத் பும்ரா. ஏதாவது ஒண்ணு காமிச்சிருக்கானா, ஒரு எக்ஸ்பிரஷன் காமிக்கிறானா, அதை பார்த்து கத்துக்க மாட்டானா சிராஜ்? இவரு அவர் போட்டு கடிச்சிட்டு போட்டு மக்கள் விழுதாரு. அப்படியே ஆனா சில பவுலர்ஸ்லாம் அந்த அக்ரெஷன் பிடிக்கும்ல சிக்கா. அக்ரெஷன் வேற, ஆக்டிங் வேற, ஆக்டிங் அக்ரெஷன் வேற. இது ஆக்டிங் அக்ரெஷன். இது அக்ரெஷன்ன்றது ஒரு நேச்சுரலா வரணும். இது ஆக்டிங் அக்ரெஷன். ஏதோ பூச்சாண்டி காமிக்கிறான், நானு தப்புன்னு வந்துடுறான், எல்லாரும் தூக்கி விடணுமா இவர? என்னடா இது? He thinks he's a showman. Come on, he's not a showman. For showman you need performance. He doesn't have performance. சரக்கு கிடையாது கையில, சரக்கு வேணும், சரக்கே கிடையாது அவன்கிட்ட. ரொம்ப ஆஷா போயிட்டீங்க, சரக்கே கிடையாது. ஆஷா கீஷானி நீங்களா அதான். நீ ஏதோ ஆடி அமாவாசைக்கு ஒரு விக்கெட் எடுத்தாங்கன்னா, இப்பதான் ஆடி அமாவாசை இப்பதான் முடிஞ்சது, போன வாரம் தான் முடிஞ்சது 4ஆம் தேதி. ஆடி அமாவாசைக்கு வந்து எடுத்தாங்கன்னா அந்த ஆடி அமாவாசை பத்தி பேசிட்டு இருப்பீங்கடா. உங்களுக்கு அதான் சொன்னேன். இல்ல ஐ அக்ரி வித் யூ. அவர் வந்து ஆக்சுவலி லாஸ்ட் அந்த வேர்ல்ட் கப்ல இருந்தே நீங்க பாத்தீங்கன்னா அந்த 1 இயரா அவரோட bowling வந்து வேர்ல்ட் கப் இல்ல, அந்த ஏசியா கப்ல ஒரு மேட்ச் எடுத்தா மச்சா ஃபைனல்ல ஸ்ரீலங்காவோட, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சார் கோகுலநந்தன கோவிந்தா அரே கோவிந்தா தான். நீ வந்து சும்மா இந்த நியூயார்க்ல விக்கெட் எடுத்தாலும் சார், நியூயார்க்ல நீ bowling போட கூட விக்கெட் எடுத்தா, நான் bowling போட கூட விக்கெட் எடுத்துப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க நம்பர் விட்டுறது. சரி, எனிவே நம்மளோட மெயின் ப்ராப்ளம்க்கு வரலாம் சிக்கா. ஓகே, நீங்க சிராஜை வந்து விட்டுறலாம், சிராஜை கொஞ்சம் நேரத்துக்கு. ஸ்பின்னர்ஸ் டெஃபினட்டா நல்லா பண்ணாங்க. அக்சர் பட்டேல் டூயிங் ஹிஸ் ஜாப். வாஷிங்டன் சுந்தருக்கு நல்ல சீரீஸ் ஆக்சுவலி. வித் த பேட் ஆல்சோ ஹி பெர்ஃபார்ம்ட் yesterday. So and with the ball he's been consistent. They have found another all rounder. நீங்க என்னதான் சொல்லுங்க, நான் ரியான் பராக கம்ப்ளீட்டா பேக் பண்ண போறேன்.
we have found another all rounder in Riyan Paragan. எனக்கு ஒரு belief We'll have to wait and see. See, I will not say we have found an all rounder. There is a batting all rounder in the making. There is a batting all rounder in the making. Absolutely what you're saying. I think he can be a very good batting all rounder. But then the point is, what is the combination you're going to play? I still believe you're number 4 and number. Do you think KL Rahul deserves to get dropped? No chance. KL Rahul is a walk-in at number 4 for me, Chika. As much as நான் உங்களை KL Rahul வச்சு கலாய் பண்ணுவேன், எனக்கு KL Rahul எல்லாருக்கும் actually எல்லாரும் மச்சானுங்கடா மருமானுங்கடா யாரும் தெரியாது எனக்கு. He is nowhere connected to me. It's just that I think he's too good a player. அவனை போய் drop பண்றீங்க. He should be your number 4, Chika. He should be your number 4. அவனை என்கரேஜ் பண்ண மாட்டீங்க. You are going to அவன் என்ன பண்ண பாக்குறாங்க நீங்க? டோட்டலா அவன மைண்ட் ஸ்பாயில் பண்ணி அவனை கெட்டு குடிச்சவராக்கி உனக்கு ஒரு நம்பர் குட் பிளேயர், இன்டர்நேஷனல் குவாலிட்டி குட் பிளேயர் தூக்கிட்டு போறீங்க. நீங்க நாஸ்தி பண்ணிட்டு போறீங்க. அவனோ சிவம் துபேவான் பிளாட் ட்ராக் புல்லி. சிவம் துபேக்கு நேரா போட டங்குன்னு அடிப்பான், குட் விக்கெட் போட்டு அடிப்பான். சரி குட் விக்கெட்ல போட்டு அடிப்பான். கொஞ்சம் பால் அதான் சொன்னேன், these are all good players, great players of ordinary bowling, ordinary players of great good bowling. இந்த பசங்க தான் கேஸ். கொஞ்சம் பால் இப்படி அப்படி திரும்பிச்சுனா 2 பேரும் காலி. கொஞ்சம் பால் இங்க அப்படி சீமாச்சுனா காலி. கொஞ்சம் இங்க அங்க பால் குதிச்சுனா காலி. ஆக்சுவலி பால் கொஞ்சம் திரும்பிச்சுனா என்டையர் இந்தியன் டீமே ஸ்ட்ரகிள் பண்றாங்கனே சொல்லணுமே சீக்கா. கரெக்ட், அது ஒத்துக்கிறேன். மோஸ்ட் விக்கெட்ஸ் லாஸ்ட் பாரு அந்த ஸ்டாட்ஸ் பார்த்தா தெரியும் பாரு உனக்கு. வெலாலகேக்கு இன்னொரு ரெக்கார்ட் வேற. ஃபர்ஸ்ட் ஐ திங்க் இன்டர்நேஷனல் பவுலர் 2 5 ஃபார் 1 டேஸ்ல இந்தியாக்கு அகைன்ஸ்டா. என்ன அலார்மிங்கா இருந்ததுனால நம்ம வந்து அவுட் ஆன விதம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இல்ல சிலதெல்லாம் வந்து நிஜமாவே என்னடா இது இப்படியும் அவுட் ஆக முடியுமா? ஸ்ரேயஸ் ஐயர் அவுட் ஆன LBW, ரியான் பராக் நேரா வர பால்ல வெல் லெஃப்ட் டு போல்டு. ஈவன் விராட் கோலி அவரே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாரு இந்த சீரீஸ். நீங்க நான்லாம் விராட் கோலியோட பேட்டிங் நிறைய ரொம்ப க்ளோஸா பார்ப்பேன் டெக்னிக்கல் இன்புட்ஸ்க்கு. அங்கேயே கொஞ்சம் அந்த ரஸ்டினஸ் தெரிஞ்சது ஆஃப்டர் த வேர்ல்ட் கப். நிறைய நாளா கிரிக்கெட் ஆடலன்னு அவரே கொஞ்சம் எல்லா மேட்சும் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. ஏன்னா யூஸ்வலா விராட் இந்த மாதிரிலாம் ஒரு 3 பவுண்டரியோட ஆரம்பிச்சாருனா இல்ல 100 கன்ஃபார்மா ஏதி வச்சுக்கலாம். ஸோ டெஃபினட்டா அகேன்ஸ்ட் ஸ்பின் அந்த லாஸ்ட் ஒரு 1 month எக்ஸப்ட் ஃபார் Rohit Sharma, who is on a different tangent and is on a different level altogether right now, I think the entire batting order has failed, Chika. That is the truth. 100%. Everybody is struggling. பாரு ரோஹித் சர்மா ஒருத்தர் 3 innings 157. மீதி எல்லாரும் சேர்ந்து 30 பிளேயர் சேர்ந்து 395. அதை பார்த்தா தெரியுது ஆவரேஜ் ஃபயர் 14.6. மீதி எல்லாரும் சேர்ந்து that tells you the story. Kata, Shubman Gill, all level players, all kinds of players. Shubman Gill போட்டு தூக்கி விடுறீங்க. அவன் ரொம்ப நாள் அடிச்சு Shubman Gill கால நீதான் வைஸ் கேப்டன், நீதான் நெக்ஸ்ட், நீதான் அப்படி முடியும். அவன் தடவின்னு இருக்கான். அங்க வந்து தடவின்னு இருக்கான். எல்லாரும் தடவுறாங்க. விராட் கோலி நீ போய் தடவின்னு தான் இருக்கான். லெக் ஸ்பின்னர் கொஞ்சம் பால் ஸ்பின் ஆச்சா தடவின்னு தான் இருந்தான் இந்த சீரீஸ். While he was looking good, he was also தடவுஃபைங். Let's be very clear. தடவுஃபைங், everybody is தடவுஃபைங் except Rohit Sharma looks very confident. Nobody else is looking confident. To a certain extent, Akshar Patel looks confident. And to a certain extent, down the order, even தைரியமா ஆடுறான். யாரு? வாஷிங்டன் வந்து தைரியமா ஆடிட்டுருக்கான். நீ பார்த்தனா எல்லாருமே தத்திங்கின தோம் தாம், ஸ்பின் போட்டா தத்திங்கின தோம் தாம், தை தான் இல்ல குதிறாங்க. பால் அந்த வெள்ளலகேன்றவன் இந்தியான்னு வச்சு போன வருஷம் வந்து வெள்ளலகேன்ற ஒரு மேட்ச் ஆல்மோஸ்ட் வின் பண்ணி கொடுத்தான். ஞாபகம் இருக்கா? 10 விக்கெட்ல 2 5 விக்கெட் ஆல்ரெடி எடுத்திருக்காருப்பா இந்தியாவோட. ஃபர்ஸ்ட் இது ஏசியா கப்ல ஒண்ணு. நிஜம் டஃப் கொஸ்டின் ஃபார் யூ நவ் சீக்கா. ஓகே, இது வந்து இப்போ இந்த டீமை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த கோர் ஆஃப் தி டீம் வந்து நிறைய பேர் வேர்ல்ட் கப்ல இருந்தாங்க. உங்களோட குல்தீப் யாதவ்ல இருந்து ஒரு ஸ்ரேயஸ் ஐயர், அந்த கோர்ல வந்து ஸ்ரேயஸ் ஐயர் டெஃபினட்டா இருந்தாரு. நவ் தேவ் டேக்கன் அவுட் KL Rahul. Should we look at tweaking certain things, Chika, or different? Ipo Rishabh Pant ore match da, we can't judge him on that one game. No, so, Rishabh Pant பத்தி அவனே சொல்றானே. KL Rahul Rishabh Pant ஆட்டம். You encourage them. You need 2 solid players, மச்சான். Rishabh Pant is an international quality player. KL Rahul is international quality player. If you ask me, if you say Shreyas is international quality player, இல்ல. If you say Shivam Dube international quality இல்ல. கிடையாது. நீ அதுதான் நீ ஐடென்டிஃபை பண்ணி யார் இந்த இன்டர்நேஷனல் குவாலிட்டி அவனை வச்சு நீ என்கரேஜ் பண்ண போற. சாம்பியன்ஸ் ட்ராஃபி இப்படிதான் நீ இப்பவே ப்ரிப்பேர் பண்ணும். நீ தான் சொன்னல இதுக்கப்புறம் இவங்க யாரு, அதுக்கப்புறம் யாரோ ஒரு 1 டே ஆடுறாங்க. இதுல அடுத்து ஒரு பங்களாதேஷ் ஒன்று வர போறது இந்தியாவுக்கு, ஆப்கானிஸ்தான் ஒருத்தர் வர போறாங்க. போட்டு அவனை மொத்து இந்தியாவில மொத்திட்டு நீங்களும் எல்லா டீமையும் மொத்தன்னு சொல்லின்னு இருக்கீங்க. இல்ல இந்தியாவில எல்லாம் மொழமான விக்கெட் கொடுத்துருவாங்க மச்சான். இந்தியாவில மொழமான விக்கெட் கொடுத்துருவாங்க தெரிஞ்சு. See now Indians also know the weakness. விக்கெட் கொடுத்தா இந்தியாவை கேஸ் தெரியும்.
அவங்களும் மாட்டிப்பாங்க தெரியும். I think India plays better on green wickets and on flat wickets. On turning wickets, I feel we struggle. We've always struggled on turning wickets. நம்ம கிரீன் விக்கெட்ல கூட நல்லா ஆடிடுவோம் சீக்கா. நம்ம நீங்க வெளில எடுத்து பாருங்க, நம்மளோட அவே வின்ஸ்லாம் பெர்த்ல நிறைய வின் பண்ணிருக்கோம். லேட் ஆஃப் லேட் லாஸ்ட்ல வின் பண்ணோம். லாஸ்ட் ஒரு 10 வருஷத்துல we have played very well on green wickets, but we have struggled on turning wickets. Correct as சொன்னா, we are better off playing on green tops than on turning wickets. If you notice it, you said it very right. Correct ஆ சொல்ற நீனு. நம்ம இந்த டர்ன் விக்கெட் நம்ம என்ன ஆயிடுது மைண்ட் செட்ல டர்ன் விக்கெட் அவன் பார்த்தான். இப்போ சனத் ஜெயசூர்யா பியூட்டிஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணான் பாரு. நீ சொன்ன மாதிரி நீங்க எல்லாம் சங்ககாரா பத்தி பேசிருக்கீங்க, மயிலா ஜாவதியை பத்தி பேசிருக்கீங்க. யோ நான் இருக்கேன், நான் தான் வேர்ல்ட் கப் வின் பண்ணி கொடுத்தேன் 1996 சொல்லிட்டு சனத் ஜெயசூர்யா அவன் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடுறாங்க பத்தி எல்லாரும். அடி போட்டா அடி, கவலைப்பட தில்லிக்கு தூர்ன அடி, 1 2 3 அடி, அவ்வளவுதான் கொடுக்குறான். அடி போட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். Spinners for them are doing brilliantly. நீ தீக்ஷனா அவன் போறான் செம்மையா. அங்க என்ன வாண்டசேன்னு போறான். வாண்டசே வந்து ஸ்பின்னர் தான் இல்லையானே தெரியல, அந்த மாதிரி போலிங் போட்டான் இவனுக்கு, ரியான் பராக்கு. சில பால் உள்ள வருது, இந்த பசங்க எந்த பால் உள்ள வருது, எந்த பால் வெள்ளத்தது என்ன தெரியல, எல்லாம் மாட்டி டபக்கு எல்பிடபிள்யூ மாட்டினாங்களே நேற்றுக்கு. எவ்வளவு எல்பிடபிள்யூ எவ்வளவு போல்டு பாரு. நேரா வர பாலுக்கு நிறைய அவுட் ஆனோம் நேத்திக்கு. இன்ஃபேக்ட் ஆக்சுவலி நீங்க விக்கெட்டை க்ளோஸா பாத்தீங்கன்னா it was one of the better wickets than the first two matches actually. அதுல ஆனா நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். It was not a ranked turner at all. Yesterday was not a ranked turner. It was a turner. But it was not an unplayable wicket as we made it look to be. That is because the Indians played so badly. And இதெல்லாம் பட்டா நோ அது ஸ்ட்ரக் பண்ணி சொல்லிட்டு போயிடுவாங்க இவங்க. நோ இட் ஆல் ஹேப்பன்ஸ் இன் கிரிக்கெட். நோ வி ஆர் ட்ரைங் டூ மெனி திங்ஸ். அப்படி இப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுல பிரயோஜனம் கிடையாதுன்னா, நீ அடிக்கணும்னா அடிச்சா டங்கு அடிச்சுட்டு வந்துட்டே இருக்கணும். அதுலதான் நீ வந்து ட்ரையல் அண்ட் எரர்லயும் ஒரு மெத்தடாலஜி இருக்கணும். நீ ஹர்ஷித் ராணா ட்ரையல் அண்ட் எரர் அதை கொண்டு வர மாட்டேன்றீங்க. கரெக்ட். ஹர்ஷித் ராணா கலீல் அஹ்மத் அவங்க ரெண்டு பேருக்கு சான்ஸே கொடுக்கல. அட்லீஸ்ட் கலீல் அஹ்மத் கேஎல் ரால டிராப் பண்ற அளவுக்கு இந்தியன் டீம்ல அவ்வளவு பெரிய பிஸ்தா டீம்லாம் கிடையாது. நீ கமான் நீ திஸ் இஸ் நாட் டன். யூ கேன் டிராப் கேஎல் ரால். அண்ட் போன மேட்ச் 2 மேட்ச் அவன் தான் 30 அடிச்சதோ ஒரு மேட்ச் சுமார் ஆடினான். I was shocked, Chika. I thought KL Rahul இன்ஃபேக்ட் சி நான் நிறைய உங்களை கலாய்ப்பேன். ஆனா பர்சனலா நீங்க என்ன கேட்டேன்னா KL Rahul should be your number 4 sealed. Be it a test match, be it an ODI match, it has to be KL Rahul. T20 ஃபார்மேட்ல ஓகே நீங்க வந்து ஆர்கியூ பண்ணலாம். அவரோட பொசிஷன் ஓப்பனிங்ல வந்து உங்களுக்கு ஆள் இருக்காங்க, ஜெய்ஸ்வால் இருக்கான், ரித்துராஜ் கைக்வாட் இருக்கான்னு. பட் ஹியர் நீ ரித்துராஜ் கைக்வாட் சான்ஸ் கொடுக்க மாட்டேன்றீங்க. ரித்துராஜ் கைக்வாட் எங்க வருவாரு? வைஸ் கேப்டனே போட்டீங்களே நீங்க. அதான்பா ரித்துராஜ் கேட்க நம்போன்னு விட்டீங்க. அவன் அடிக்கிறான் எவனோனா விட்டா. சஞ்சு சாம்சன் நம்போன்னு விட்டீங்க. பாவம் அந்த பிளேயர் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க இவங்கெல்லாம் இவ்வளவு கொடுக்குறீங்க ட்ரையல். சிவம் துபைக்கு இவ்வளவு சான்ஸ் கொடுக்குறீங்க. எல்லாருக்கும் கொடுங்கள, எல்லாருக்கும் தான் கொடுங்கள. இந்த மாதிரி விக்கெட்ஸ் சிவம் துபை can chip in a few overs அப்படின்னு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நம்ம ஊர்ல இருக்காங்களே எல்லாத்துக்குமே ஒரு மசாலா போட்டு ஒரு மசாலா போட்டு. ஆனா நேத்துக்குல நியூ பால்ல வந்து அவர் சிராஜோட பெட்டரா போட்டாரு. சிராஜோட எந்த பவுலர் நல்லா இருந்தா போலிங் பண்ணிருக்கான். சிராஜ் எல்லாம் நீ கம்பேர் பண்ண லோ. That is the whole problem. But he has a talent, Chika. What is okay? Let's talk about what is going wrong, because he has a talent, definite talent. He can bowl unplayable deliveries when he's on song. Why he can be a good test match bowler? Ani appadin pathana ani there are so many bowlers you can produce like that. We have somebody called a Mayank Yadav who can be developed a great fast bowler. அதே மாதிரி தான் இவன் இருந்தான் அந்த உம்ரான் மலிக், நல்ல bowler. அவனை டெஸ்ட் மேட்சுக்கு டெவலப் பண்ணாம அவனை ஒரேடியா அழிச்சிட்டாங்க எல்லாரும் போட்டு. சன்ரைசர்ஸ்ல அழிச்சிட்டாங்க அவனை போட்டு. SRH அவனை அழிச்சிட்டாங்க. 2020ல போகவே மாட்டேன். SRHல அழிக்கல. போட போட ஒரு அளவுக்கு மேல இல்ல. நீங்க வந்து சும்மா சொல்லிட்டீங்க. இந்த வார்த்தை நீங்க யூஸ் பண்ணுங்க பாத்தீங்களா? கிரிக்கெட்டர் அழிச்சிட்டாங்கப்பா அந்த டீம், அந்த டீம் இவங்களை அழிச்சிட்டாங்கப்பா. தப்பு பண்ணிருப்பீங்க. உங்க பெர்ஃபார்மன்ஸ் ஒழுங்கா இல்லனா அதனால உம்ரான் மலிக்கோட பெர்ஃபார்மன்ஸ் 4 over 70 அவனை செலக்ட் பண்ணவனே சொன்னேன். அவனை T20 டெபியூல கொடுக்காதீங்க. டெஸ்ட் மேட்ச் ஆடு. ஏன் சீக்கா? ஓகே சீக்கா, நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க. நீங்க as a cricketer நீங்க பண்ணனும்ல சீக்கா. சில வாட்டி அனி பாவண்டா நீங்க அப்கிரேட் பண்ணல. why are you blaming the organization now?
தப்பு பண்றா நீ. This you know how you groom a player like Umran Malik types. அவன வந்து 11 ஆட What if the player doesn't want to be groomed, Chika? What if the player doesn't show the right attitude? What happens then? I don't know. அப்படினா அவன அது உங்களுக்கு என்டையர் ஸ்டோரி தெரியாம நீங்க அங்க உட்கார்ந்து பேசுறீங்க. பிளேயர்னு ஒண்ணு சீக்கா நீங்க சொல்லுங்க சீக்கா, ஆஸ் எ கிரிக்கெட்டர் உங்களுக்கு அந்த கரெக்ட் ஆட்டிடியூட் இருந்ததுன்னா ஆஸ் எ பிளேயர் நீங்களே டெவலப் ஆகி வருவீங்க. உங்களுக்கு அந்த கரெக்ட் ஆட்டிடியூட் இல்லைன்னா நீங்க போய் பிளேம் பண்ணுவீங்க, ஏன்னா அங்க அழிச்சிட்டாங்கப்பா, என்ன இங்க அழிச்சிட்டாங்கப்பா. உண்மை என்னன்னா பாட்டம் லைன் நம்மளதான் பாத்துக்கணும் as any sporting. அது நீங்க என்ன சீக்கா, நீங்க எனக்கு வந்து 30 வருஷமா நான் கிரிக்கெட் ஆடுற வரைக்கும் எனக்கு டெய்லி இதை ப்ரீச் பண்ணிட்டு இங்க வந்து நீங்க இப்ப வந்து இல்ல அவங்க அழிச்சிட்டாங்க, இந்தியன் டீம் வந்து இவங்களை அழிச்சிட்டாங்க. நோ, இவரோட ஆட்டிடியூட் எங்க போச்சு? இவர் ஏன் எஃபர்ட் போடல? இவர் கொடுத்த சான்ஸ் ஏன் இவர் ஒழுங்கா பண்ணல? அதை நீங்க கேளுங்க. நீங்க அதை கேட்க மாட்டீங்களே. அழிச்சிட்டாங்கன்னு இவனை வந்து 2 மேட்ச் சான்ஸ் தான் அழிச்சிட்டாங்க. சரி, அந்த 2 மேட்ச் சான்ஸ் கொடுத்தாங்க, நீங்க என்ன பண்ணீங்க? அந்த 2 மேட்ச் 2 ஓவர் போட்டு 40 ரன் கொடுத்தீங்க, 3 ஓவர் போட்டு 50 ரன் கொடுக்குறீங்க. எப்படி எந்த பிரான்சைசி சீக்கா அவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்து ஐபிஎல் டீம் வச்சிருக்கான் சீக்கா? எதுக்கு சீக்கா அவங்க உங்களை ப்ரமோட் பண்ணணும்னு பாப்பாங்க? உங்களுக்கு அந்த ஆட்டிடியூட் இல்லனா? அவன் தான் அன்னைக்கு ஒரு 2 years back அவன் நிறைய மேட்ச் சீக்கா, பட் he has to have the attitude also la சீக்கா. somewhere down the line that is missing la. அப்படிலாம் அவ்வளவுதான் அந்த மாதிரி எல்லாம் டைம் கிடையாது சீக்கா. சும்மாலாம் ஒரு பிளேயர் எடுத்து குப்பையில எல்லாம் தூக்கி போட மாட்டாங்க அப்படியே எல்லாம் ஓவர் நைட்லாம். எங்கேயோ டெவலப்மெண்ட்ல இவர் வந்து ஒழுங்கா ஆட்டிடியூட் காமிக்கல, அதுதான் ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. இவரும் அப்கிரேட் பண்ணணுமே சீக்கா. நீங்க என்ன சீக்கா எல்லா தடவையும் ஆர்கனைசேஷன் டெவலப் பண்ண உம்ரான் மலிக் சீன்லயே ஊட்றா நீனு. சர்ஃப்ராஸ் கான் another very good example actually producer. இந்த பிளேயர் பத்திலாம் நம்ம கேள்வியே பட மாட்டோம். ஏன்னா கௌதம் கம்பீர் வந்து நல்ல ஸ்பீச்ல சொன்னாரு, நாங்க ஒன் டே அண்ட் டெஸ்ட் செலக்ட் பண்றதுக்கு நாங்க டொமஸ்டிக் ரெக்கார்ட் தான் பார்ப்போம், ஐபிஎல் பார்க்க மாட்டோம்னு. டொமஸ்டிக் ரெக்கார்டு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சர்ஃப்ராஸ் should be on top of the list. he should have played for India 4 years back. அவன் பாவம் டெஸ்ட் மேட்ச் ஆடி கடைசில டெபு பண்ணி செம்மையா அடிச்சா. அதுக்கப்புறம் திருப்பி ஆளே ஆடினாரு. என்ன மாதிரி ஆடினாரு? அதான்டா அதுக்கப்புறம் ஆள் அட்ரஸே காணுங்க. அவனை சர்ஃப்ராஸ் கான் பத்தி பேச்சே வருது இல்ல. அதான்டா சர்ஃப்ராஸ் கான் பேச்சே வருது இல்ல, ருத்துராஜ் பேச்சே வருது இல்ல. அவன் ருத்துராஜ் ஓப்பனிங்ல அடிச்சான், மிடில் அடிக்கிறான். அது சொல்றீங்களா? அது வேணா நான் உங்களோட ஒத்துக்கிறேன். டேய் அழிச்சிட்டாங்கடா. நீங்க இப்போ ருத்துராஜ் கைக்வாடுக்கு சொல்லுங்க கம்ப்ளீட்டா. அது நான் ஒத்துக்கிறேன். நீங்க உம்ரான் மலிக் சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். உம்ரான் மலிக் கூட்ற ருத்துராஜ் கைக்வாட் எடுத்துக்கோ ஃபார் எக்ஸாம்பிள். ஓப்பனிங்ல கொடுத்தா செஞ்சுரி அடிக்கிறான், அடிக்கிறான். ருத்துராஜ் கைக்வாட் எல்லா பொசிஷன் அடிச்சிருக்கான், அவனை போட்டு அடிக்கிறாங்க. இட் இஸ் நாட் ஃபேர். காட்டா சுப்மன் கில் ஆஹா ஓஹோன்னு தூக்கி வச்சுக்கிறீங்க. புரியவே இல்லை எனக்கு. சூரியகுமார் யாதவ் சான்ஸ் கொடுக்க மாட்டேன்றீங்க ஒன் டேல. அவன் T20 கேப்டன் ஆக்கி வச்சிருக்கீங்க. கேஎல் ராகுல் கிளாசிக் பிளேயர் ஆட மாட்டேன்றீங்க. இந்த மாதிரிலாம் டீம்லாம் ஆடினாங்கன்னா எப்படி 3-0 வரும்? கேஎல் ராகுல் இஸ் ஜஸ்ட் guys, இதுதான் உண்மை. guys, KL Rahul is world class for him to be dropped from this Indian team. That's why the world class, the Indian teamல world class செத்த 4 பேர் தான் இருக்காங்க மச்சான் ஒயிட் பால்ல. ரோஹித் சர்மா, விராட் கோலி, KL Rahul, ரிஷப் பந்த், இவங்கலாம் world class இவங்க நாலு பேர். ரிஷப் பந்த் in white ball still hasn't reached that level Chika. But then he's a world class player overall. In test cricket he is absolute top notch world class. These are the 4 world class players that I'm talking about in the batting. அதுல கேஎல் ராகுல் இருக்க டீம்ல 11 ஆட மாட்டேன்றீங்க. ஒண்ணுமே புரியலையே எனக்கு. என்ன பண்றாங்க? காட்டா we want to try சுகம் துபே அப்படின்றீங்க. என்னையா இது? நியாயமே கிடையாது. Just spoiling. You don't forget any. This also plays on the player's mind also, okay? Unnecessarily getting dropped. Then they will not. My question to you is how important இந்த மாதிரி ட்ரையல் அண்ட் எரர் இவ்ளோ பண்ணிருக்காங்க. Let's be honest. இத பாஸ்ட்லி பண்ணாங்க. லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாவே நிறைய ட்ரையல் அண்ட் எரர் பண்ணிருக்கோம் நம்ம. ஓகே, இந்த மாதிரி ஒரு ட்ரையல் அண்ட் எரர்ல the importance of international matches are missing out ன்னு தோணுது. இது ஒரு ஸ்ரீலங்கா சீரீஸ் தான்டா, யாரும் கவலைப்பட மாட்டாங்கடா, விட்டுருடா அப்படின்னு போயிடுவாங்க. என்னன்னா நம்ம வந்து அந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஆஃப் கிரிக்கெட் போறதுக்கு முன்னாடி we always do well in the mega tournaments. We always qualify for the semis. We always qualify for the finals. We finally broke that jinx. Last World Cupலாம் நம்ம ஆடின கிரிக்கெட் வேற லெவல் கிரிக்கெட். ஆனா இந்த ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல somewhere down the line அந்த கன்சிஸ்டன்சி, அந்த பிக் மொமெண்ட்ஸ்ல வந்து அந்த மிஸ் ஆகிற மொமெண்ட், ஏன்னா அந்த கன்சிஸ்டன்டா அந்த பிளேயருக்கு கிடைக்காததுனாலயா இல்லாட்டி we are just unlucky Chika? See, it all depends on how you groom a player and how you give confidence to a player.
If you decided to groom Riyan Parag as your batting all-rounder, then give him an ample opportunity. Tell him, நீ ஆட போற 5-6 மேட்ச் ஆட போற, கவலைப்படாம ஆடு அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. நீ வந்து என்ன ஹர்ஷித் ராணா தான் நீ பரப்படியா அப்படின்னு அவனுக்கு ஒரு இது கொடு. நீ வந்து you will have to identify players and tell them நீ தான் இருக்க மாட்டான், நீ the world, I mean what do you call, என்ன சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு நீ ஒன் ஆஃப் த ப்ராபபிள் லிஸ்ட்ல இருக்க, நீ தைரியமா ஆடு அப்படின்னு ஒரு செலக்டர், கேப்டன், கோச் எல்லாம் சேர்ந்து ஒரு பூஸ்ட் பண்ணி அது பண்ணணும். நான் இல்ல பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுப்பேன், இப்படிதான் பண்ணுவேன், அப்படி இப்படி பண்ணுவேன்னா பண்ணிக்கோ, அப்படிதான் ஆகும். See, Ani, let's be very clear, Ani. There's something called how do you develop a team, how do you groom a team, and how do you form a team. The forming a team and grooming a team is something, an art. அது நான் வந்து எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. It can be only படிப்பாள். நான் சொன்ன மாதிரி தான் பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணி தூக்கி ஒண்ணாவணும். எப்படி சில அப்பதான் identifying the right players. Who? Are we identifying the right players? But you are also dropping the wrong players. இல்ல நான் நிஜமாவே கேக்குறேன். I don't think we are identifying the right players. We are just எனக்கு என்னமோ வந்து இது இந்த மாதிரி சீரிஸ் தான் வந்து ஐடியல் சீரிஸ் for someone like சூரியகுமார் யாதவ். உங்களுக்கு நிஜமாவே ட்ரை பண்ணனும்னா சூரியகுமார் யாதவோ ஒரு சஞ்சு சாம்சனோ இந்த மாதிரி சீரிஸ்ல தான் நீங்க தைரியமா இறக்கி விட்டு டே ரித்துராஜ் கைக்வாட் ட்ரை பண்றதானே. ரித்துராஜ் கைக்வாட் நீங்க ஓபனிங்ல ட்ரை பண்ணிருக்கலாம். சுப்மன் ஹர்ஷித் ட்ரை பண்ணு. இஷான் கிஷன் why not சிக்கா, அவர் அங்க யோசிப்பார்ல இஷான் கிஷன். என்னடா டே நான் என்னடா தப்பு பண்ண, பாகிஸ்தானோட நான் சரியான இன்னிங்ஸ்ரா, என்னோட லாஸ்ட் இன்னிங்ஸ் ஏசியா கப் ஃபைனல்ல 83 அடிச்சேன்டா அந்த செமிஃபைனல்ல. நானும் ஹர்திக் பாண்டியாவும் தான் வின் பண்ணி கொடுத்தோம். இன்ஃபேக்ட் his last ODI innings that he opened before Shubman Gill came was a 49. 49க்கு அவுட் ஆவார். ஞாபகம் இருந்ததுன்னா ரெண்டாவது மேட்ச் அவரோட வேர்ல்ட் கப்ல ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் மட்டும் தான் ஆடுவாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆயிட்டார் மிச்சல் ஸ்டார்க்கு. அதுக்கப்புறம் ரெண்டாவது மேட்ச் 49 அடிப்பாரு அவரு ரோஹித் சர்மாவோட. அதுக்கப்புறம் சுமன் கில் வருவாரு. அதுக்கப்புறம் க்ளோஸ்ட் இஷான் கிஷன் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. அவன் டபுள் செஞ்சுரி இருந்தாருல இஷான் கிஷன் ஒன் டேல. அவன் 6-5 மேட்ச் இஷான் கிஷன் செம ஸ்கோர்ஸ். சோ எதான் சரி புரியவே இல்லை. சோ நீ என்ன பண்ற, அமுக்குற டேலண்ட இது நீங்க சொல்றீங்களே, இப்ப நீங்க சொல்றீங்களே இது அழிக்கிறாங்கன்னு. அதனால இந்த மாதிரி பிளேயர் தோன்ற பிளேயர் தூக்கி ஐடியா தோன்ற பிளேயர் தூக்கி பிளேயர் நீங்க உங்களுக்கு தோன்ற வேண்டிய பிளேயர் தூக்கி விட்டுக்கிறீங்க, வேண்டாத பிளேயர் அமுக்கிறீங்க. which is not fair. No, be fair to everybody. நீ ஏதான் சொல்ற ஈஷான் கிஷன் ட்ராக் ரெக்கார்டு, அவன் 6, 5, 6, 7, 8 ஒன் டே, அது 5, 6 ஒன் டே அடிச்சிருக்கான் ஸ்கோர்ல. அதுல டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்கான் வேற அவன். அதுக்கப்புறம் ஆடவே இல்லை அவனை. என்னடா நியாயம் இதா நீ? சோ உனக்கு பிடிச்ச பிளேயரை தூக்கி விடுறீங்க, பிடிக்காத பிளேயர் அமுக்கிறீங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இங்க பிடிச்சது பிடிக்காது. இந்தியாப்பா, this is national team பா. you're representing country, you want a country to win பா. இப்பதான் T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டு வந்திருக்கோம். அந்த ஜோஸ்ல விடக்கூடாது. எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிறைய டைம் இருக்கு. ஏன்னா சிக்கா இதுக்கப்புறம் ஒரு 50 நாள் கேப் இந்தியன் கிரிக்கெட்டுக்கு. well deserved with the ODI series concluded. Team India will have a 42 break. Bangladesh Test Series next September 19th. So the 42 daysல என்ன பண்ணலாம் சிக்கா? நிறைய இருக்கு பேசுறதுக்கு. நம்ம ஏதாவது தனியா பேசுவோம், பாட்காஸ்ட போட்டு டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் எடுத்துட்டு வருவோம், டிஃப்ரெண்ட் டைனாமிக்ஸ் எடுத்துட்டு வருவோம். கிரிக்கெட்டே பேசுறதுக்கு பதிலா வேற ஏதாவது கூட எடுத்துட்டு வரலாம். எல்லாம் சென்டர்ட் அரௌண்ட் கிரிக்கெட் தான். கவலையே படாதீங்க. நம்ம 2 பேருக்கும் வேற ஒன்றும் தெரியாது. நம்ம 2 பேரும் இதிலேயே இருப்போம். அட்லீஸ்ட் எனக்கு வேற ஒன்றும் தெரியாது. உங்களுக்கு நீங்க சொல்லுவீங்க உங்களுக்கும், ஆனா நீங்களும் என்ன மாதிரி தான். இன்ஃபேக்ட் சாரி, நான் உங்களை மாதிரி தான். எனக்கும் கிரிக்கெட் மட்டும் தான் நல்லா தெரியும். எனிவே பிஃபோர் யூ கோ, guys, don't forget Campa. Check out Campa. Click the link in the description below. Subscribe to our channel Cheeky Chika. Hit the bell icon notification. உங்களுக்கு ஏதாவது டாபிக் வேணுமா இன் அண்ட் அரௌண்ட் கிரிக்கெட், ஏதாவது ஒரு டாபிக் ஸ்பெசிஃபிக்கா பேசணும்னா, ஒரு நல்ல சப்ஜெக்ட் இருந்தா உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. me and Chika will read it up. we'll see what we can bring. அந்த கிரிக்கெட் எக்கனாமிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஒரு டீம் பில்டிங், எப்படி சீக்கா டீம் பில்டிங் பண்ணணும், நிறைய இருக்கு. எல்லாம் நீங்க போடுங்க. நாங்க we'll take out the best and we'll try to cover it all. Thanks guys. Cheers.